சார், இப்ப இஸ்ரேல் ஈரான் கான்ஃபிளிக்ட பொறுத்தளவுல பெரிய ஒரு எஸ்கலேஷன் நடந்திருக்கு. இஸ்ரேல் பெரிய தாக்குதலை இந்த மாதம் 13ஆம் தேதி அங்க ஈரான்ல நடத்துறாங்க. முக்கியமான டார்கெட்ஸ் அவங்க ஸ்பெசிபிக்கா பின் பாயிண்ட் பண்ணி அட்டாக் பண்றாங்க. நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸா இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய யுரேனியன் டிப்ளமேட்ஸா இருக்கலாம், பெரிய தலைவர்களா இருக்கலாம், நியூக்ளியர் சயின்டிஸ்டுகளா இருக்கலாம். இந்த மாதிரி ஏறக்குறைய ஒரு 300 டார்கெட்ஸ் அவங்க அட்டாக் பண்றாங்க. இது பண்ணதுக்கு அப்புறம் பெரிய ஒரு எஸ்கலேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் நேச்சுரலா ஈரானும் அவங்க சைட்ல இருந்து பலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்றாங்க. நிறைய நேரங்கள்ல பார்க்கும்போது இஸ்ரேல் டிஃபென்ஸால அந்த வால்யூமை ஹேண்டில் பண்ண முடியல. ஏகப்பட்ட மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் எல்லாம் வரும்போது இஸ்ரேலுக்கும் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேலியன் சிவிலியன்ஸும் பார்த்தோம்னா பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம டீப்பா போறதுக்கு முன்னாடி இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க, இந்த எஸ்கலேஷன்ஸ் எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு அந்த அக்டோபர்ல இந்த அட்டாக் ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 2 years ஆகுது. ஹமாஸ் டெரர் ஆர்கனைசேஷன் வந்து இஸ்ரேல வந்து டார்கெட் பண்றாங்க. அதுக்கப்புறமேல் வந்து திரும்ப வந்து இஸ்ரேல் வந்து ஹமாஸ டார்கெட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹெஸ்புல்லா, அவங்க வந்து லெபனன்ல இருக்கிற ஒரு டெரர் குரூப், அவங்கள டார்கெட் பண்றாங்க. ஹியூதீஸ்ல யெமென்ல இருக்கிற ஒரு டெரர் குரூப்ஸ், அவங்கள வந்து டார்கெட் பண்றாங்க. அதுக்கப்புறம் காசால உள்ள சிவிலியன்ஸ், இன்னசென்ட் சிவிலியன்ஸும் வந்து இஸ்ரேல் வந்து, நான் அதுதான் போன மாசம் நான் அப்படியே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இன்ஹியூமனா வந்து இஸ்ரேல் வந்து காசால உள்ள மக்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம வந்து இப்போ அந்த அளவுக்கு ஒரு டெரிபிள் கண்டிஷன்ஸ்ல வந்து போயிடுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 டெரர் குரூப்ஸ் அட்டாக் பண்ணும்போது குளோபல் சப்போர்ட், நிறைய கண்ட்ரீஸோட சப்போர்ட் வந்து இஸ்ரேல் கூட இருந்தது. எப்போ வந்து காசால உள்ள சிவிலியன்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, ஸ்லோலி வந்து இஸ்ரேலுக்கு உள்ள அந்த குளோபல் சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. யுஎஸ் கூட சப்போர்ட்டை வந்து பண்றதை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டே வந்துட்டாங்க. ஏன்னா இன்ஹியூமனா வந்து காசால உள்ள மக்களுக்கும் வந்து சாப்பாடு கொடுக்காம வந்து, சாப்பாடு இதெல்லாம் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் பெர்மிட் பண்ணாங்க. அப்பயே வந்து குளோபல் சப்போர்ட் போயிடுச்சு. இப்ப இந்த 3 டெரர் குரூப்பையும் அப்பயே ரொம்ப வருஷமாக இயக்குனது வந்து ஈரான். ஈரான் வந்து ஏன் அதை இயக்குனாங்க அப்படின்னாக்கா, ஈரானுக்கு வந்து இஸ்ரேல் அந்த இடத்துல டார்கெட் பண்ணி அந்த அரப் வேர்ல்டுல வந்து ஒரு லீடர்னு அது வந்து தே வாண்டட் டு ப்ரொஜெக்ட் தெம்செல்ஸ். ஏன் அந்த அரப் வேர்ல்ட்ல வந்து லீடர்னு ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கனாக்கா, இவங்க வந்து ஷியா முஸ்லிம்ஸ், அவங்க வந்து சுன்னி முஸ்லிம்ஸ். சுன்னி வேர்ல்டுல வந்து உங்களால பண்ண முடியாததை நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தே வாண்டட் டு ஃபண்ட் த டெரர் குரூப்ஸ். அண்ட் அவங்களுக்கு வந்து இஸ்ரேல வந்து கான்ஸ்டன்டா அதை வந்து டார்கெட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதை வந்து அதனாலதான் இஸ்ரேலோட ரிலேஷன்ஷிப் வித் சவுதி அரேபியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இஸ்ரேலோட ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ் வந்து எல்லாம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் எந்த கண்ட்ரியுமே ஈரானுக்கு வந்து சப்போர்ட் தெரிவிக்கல. இப்ப ஈரானுக்கு சப்போர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல இல்ல வந்து டு பிகின் வித் இந்த கடந்த ரொம்ப வருஷங்களாகவே பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, இவங்க வந்து இந்த 3 பேருக்கு 3 டெரர் குரூப்ஸ்க்கு வந்து ஃபண்ட் பண்றதுனால இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து திரும்ப அட்டாக் பண்றதுக்கு அவங்க வந்து உள்ள எல்லா விதமான டார்கெட்ஸ், அதாவது ஃப்ரம் இருக்கிற ஈரானோட டாப் லீடர்ஷிப் எல்லாரையும் வந்து வைப் அவுட் பண்ணிட்டாங்க. நிறைய விதமான ஆர்மி ஜெனரல்ஸ் எல்லாரையும் வந்து வைப் அவுட் பண்ணாங்க. இந்த கடந்த ஒரு 1 month பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னாக்கா, தே ஹவ் கம்ப்ளீட்லி ரிமூவ்ட், கில்ட் ஆல் அந்த, அதாவது அயத்தொல்லா கொமெனி அந்த டிக்டேட்டர் இருக்கிற ஈரானோட ஹெட் இருக்கிறாரு, சுப்ரீம் லீடர்னு சொல்லுவாங்க. அவருக்கு கூட இருக்கிற எல்லா அட்வைசர்ஸ் எல்லாரையும் பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் ஹஸ் கில்ட் தெம். இததான் இந்த லாஸ்ட் 1 weekல பண்ணிருக்காங்க. இத பண்ணதுக்கு அப்புறமேலு ஈரான் ஹேஸ் நோ அதர் ஆப்ஷன் அதர் தேன் டு ரிட்டாலியேட் பேக். என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இஸ்ரேல் வந்து ஈரானோட உள்ளுக்குள்ள போய் தே ஹேவ் கான் இன்சைட் அண்ட் டார்கெட்டட் எவ்ரிபடி இன்சைட். அங்கங்க எல்லா விதமான, அதாவது ஈரான்ல ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா, ஈரானியன் மக்களே வந்து அந்த கவர்மெண்ட் வெறுக்கிறாங்க. ஈரானியன் கவர்மெண்ட் மக்களே வந்து ஈரானியன் கவர்மெண்டோட டிக்டேட்டர்ஷிப்பை வந்து வெறுக்கிறனால இஸ்ரேலுக்கு வந்து இன்னும் அது ஒரு அட்வான்டேஜா போயிடுச்சு.
அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ளுக்குள்ள வந்து நிறைய பேர் அவங்க உள்ளுக்குள்ள காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யார் யார் எங்க எங்க இருக்கிறாங்க, என்னென்ன டார்கெட்ஸ் இருக்கு எல்லாம் அப்படின்னு. சோ அந்த ப்ரெசிஷனா என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டா எந்த எந்த டார்கெட்ஸ் அடிக்கணும், யார் யாரை அடிக்கணும் எல்லாம் தெரிஞ்சு வச்சு, உள்ளுக்குள்ள இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சு இஸ்ரேல் எல்லாரையும் வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க இந்த லாஸ்ட் 1 வீக்ல. இதுக்கப்புறமேல் வேற வழி இல்ல ஈரானுக்கு. அதனாலதான் ஈரான் என்ன சொன்னாங்கன்னாக்கா, எங்களுக்கு வேற எதுவும் வழி இல்லை, அதனால நாங்க டிஃபென்சிவா நாங்க என்ன பண்றோம், நாங்க திரும்ப வந்து உங்களை அட்டாக் பண்ண போறோம் அப்படின்ட்டு இந்த லாஸ்ட் 3-4 டேஸ்ல வந்து லிட்ரலி மிசைல்ஸ் அப்படி ஒரு இட்ஸ் ரெய்னிங் ஆஃப் மிசைல்ஸ்ன்ற மாதிரி உள்ளுக்குள்ள அந்த இஸ்ரேலுக்கு வந்து இந்த அயன் டோம்னு ஒண்ணு இருக்குது. அந்த அயன் டோம் எப்படி வேலை செய்யணும் பாத்தீங்கன்னாக்கா, அதுல வந்து அது வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு குண்டையும் உள்ள விடாது. அதையும் தாண்டி உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஆயிரக்கணக்கான இது மிசைல்ஸ் உள்ள ப்ரொஜெக்டர்ஸ் உள்ள அடிச்சதுக்கு அப்புறமேலே உள்ளுக்குள்ள நிறைய பாம்ஸ் வந்து இன்ஃபேக்ட் நேத்து நைட்டு வந்து நிறைய மிசைல்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து விழுந்திருக்குது. அதனால இதுல ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னாக்கா, இஸ்ரேல் டார்கெட் பண்ணும்போது அந்த ப்ரெசிஷனா யார் யார் அந்த இண்டிவிஜுவலா அவங்கள டார்கெட் பண்ணாங்க, பிளஸ் வந்துட்டு நிறைய விதமான ஸ்பெசிபிக் டார்கெட்ஸ் எல்லாம் அடிச்சாங்க. பிளஸ் இதா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஈரானோட மெயின் ஆயில் கிணறு இருக்குல்ல, அந்த இடத்த வந்து அட்டாக் பண்ணாங்க. ஏன்னா அது வந்து ஒரு எக்கனாமிக் வார்ஃபேர் ஆரம்பிச்சு விட்டுரும். அது இவ்வளவு நாள் அடிக்கல, இந்த வாட்டி அடிச்சுட்டாங்க. சோ எல்லா விதமான கண்ட்ரோலையும் வந்து இஸ்ரேல் வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ரிட்டாலியேஷன் பண்றதுக்கு ஈரான் வந்து லாஸ்ட் 1 வீக் எக்ஸ்ட்ரீம்லி ஹை அமௌண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் வந்து அடிச்சிருக்கிறாங்க. சோ இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இஸ்ரேலோட இறுதி இலக்கு என்ன, அவங்களோட என் கேம் என்ன அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி. இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுல ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அமெரிக்கன்ஸோட டார்கெட் வந்து ஈரான் மேல பிரஷர் போட்டு அவங்க நியூக்ளியர் டீல்ல சைன் பண்ண வைக்கணும், ஒரு நெகோசியேட்டிங் டேபிள் உட்கார வைக்கணும்ன்றது அமெரிக்கன்ஸோட பிளானா இருக்கு. இஸ்ரேலை பொறுத்தளவு அவங்களோட டார்கெட் என்ன, ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணுமா, இல்லைன்னா என்ன பிளான்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ வந்து இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடுவாங்க. அயத்தொல்லா கொமெனியை வந்து கொல்றதுக்கும் வந்து தேவர் ரெடி, டார்கெட்டா வந்து தேவர் ரெடி வித் எவ்ரிதிங். ஆனா வந்து நேத்து இதுல யுஎஸ் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அயத்தொல்லாவை மட்டும் அவரை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. சோ அதுக்கு நாங்க எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. சோ இது ஏன் வந்து அவங்க பண்றாங்க அப்படின்னாக்கா, இந்த நியூக்ளியர் டீல் இருக்குது. நியூக்ளியர் டீல் என்னன்னாக்கா, ஈரான் கிட்ட வந்து அந்த நியூக்ளியர் இதை வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க, உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்க பண்ணக்கூடாது, அந்த இடத்துல ஈரான் வந்து நியூக்ளியர் பத்தி பண்ணக்கூடாது. அவங்க நியூக்ளியர் பண்றதுனால இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து நியூக்ளியர் டீல் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஈரான் வந்து எங்களோட ஒரு இதுக்கு டிமாண்டுக்கு எங்களுக்கு அது தேவை அப்படின்னு சொல்லி அவங்க பண்றாங்க. சோ இந்த ஒரு இதுல வந்து தே ஆர் டூயிங் இட். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தே வில் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம்ஸ். அவங்க வந்து ஆட்சி மாறம் வரணும் அப்படின்றது அவங்க இன்னொரு கண்ட்ரில என்ன ஆகுதுன்றது பார்க்க மாட்டாங்க. ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, ஒன்ஸ் ஈரான்ல வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை வந்துருச்சு அப்படின்னாக்கா அதை நீங்க திரும்ப கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். அப்ப அதனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா, மைக்ரேஷன் வரும். மைக்ரேஷன் வந்துன்னா சென்ட்ரல் ஏசியால மைக்ரேஷன் வந்துன்னா யாரை பாதிக்கப்படும்னா யூரோப்பை பாதிக்கப்படும். அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னாக்க மற்ற எல்லா கண்ட்ரிஸுமே பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு லீடர்ஷிப் வேக்யூம் வந்துடும். இப்பொழுதைக்கு ஓரளவுக்கு ஈரான் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் டிவைட் அண்ட் ரூல்ல வந்துட்டு அவங்களும் வந்து தேவை அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு சில சமயத்துல உங்களுக்கு இன்கேஸ் சவுதி அண்ட் அதர் கண்ட்ரிஸ் வந்து தே பிகம் ஸ்ட்ராங்னாக்கா ப்ராபப்ளி அட் தட் டைம் உங்களுக்கு ஈரானும் தேவை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காவும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இன் ஆல் தோஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல வந்துட்டு இட்ஸ் டெஃபினெட்லி சீன் அஸ் ஈரானை வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்ன்றது மக்கள், அதாவது ஈரானியன் மக்கள் வந்து ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு ஆட்சியை வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அங்க என்னன்னா எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா இவ்வளவு இது வந்து கிட்டத்தட்ட இயர்ஸ் கணக்கு, டிகேட்ஸ் கணக்குல நடக்கிற ஒரு சண்டை. இந்த சண்டைக்கு இதுதான் ஸ்ட்ரெயிட்டா வந்து வி போத் ஆர் ஃபைட்டிங் டுகெதர். இவ்வளவு நாளா வந்து பின்னாடிதான் எல்லாரும் வந்து ஈரான் வந்து இயக்கிட்டு இருந்தாங்க. இப்ப டைரக்டா நம்ம ஃபைட் பண்றோம் அப்படின்றது இஸ்ரேல் விரும்புறாங்க. யுஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ரீஜன் வந்து இன்ஸ்டேபிள் ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறமேல் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் அவங்க பாக்குறாங்க. சோ தட்ஸ் வாட். சோ அமெரிக்கன்ஸால ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? இப்ப கிளியரா இஸ்ரேல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த ரீஜன்ல பெரிய ஒரு இன்ஸ்டபிலிட்டியை கிரியேட் பண்ண போகுது. இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறது எல்லாமே
எஸ்கலேஷன் ஏற்படுது. இந்த மோதல் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. ஆனா அமெரிக்கன்ஸால ஏன் பெருசா இஸ்ரேல் மேல ப்ரெஷர் பண்ண முடியல? இன்னொரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கன்ஸை மீறிதான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு வந்து இதுல எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஏன் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுனாக்கா, இப்போ இருக்கிற அமெரிக்காவுக்கு வந்து மெயின் சேலஞ்சே வந்து எக்கனாமிக் மிஷினரி வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுதான். இது வந்து ஒபாமா டைம்லயே வந்து நியூக்ளியர் பண்ண மாட்டோம், அதாவது நியூக்ளியர் வெப்பனை நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமேல அது ஃபெயிலியர் ஆச்சு. திரும்ப நாங்க பண்ணணும்னு பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அதான் சொல்றேன், ஒபாமா வந்து he was more persuading, நெகோசியேட் பண்ணாரு, பர்சுவேட் பண்ணாரு. ட்ரம்ப் வந்து டைரக்டா he is targeting down with force. அதாவது ரெண்டு பேரோட விதமான யூசேஜ் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். ட்ரம்ப் வந்து இஸ் யூசிங் த த்ரெட். நீங்க வந்து இந்த நியூக்ளியரை வந்து சைன் பண்ணலன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் இஸ்ரேல என்னால தடுக்க முடியாது, இஸ்ரேல் அடிக்கிறது அடிக்க ஆரம்பிச்சிருவான், நீ இதை சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நான் வந்து இஸ்ரேல் அடிக்க கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகிடுறாரு. ஸோ அமெரிக்காவுக்கு வந்து எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்டும் கிடையாது இந்த இடத்துல. டெஃபினெட்லி உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆயில்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் வேல்யூபிள் ரிசோர்ஸ். அந்த ஒரு வேல்யூபிள் ரிசோர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ப்ராபப்ளி ஒரு நெகோசியேஷன்ஸ்க்கு பண்ணுவாங்க. ஆனா இப்போ இருக்கிற அமெரிக்கா வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராட்டஜிக்கா பண்றாங்க. உண்மையிலுமே சொல்ல போனா அண்டர் ட்ரம்ப் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராட்டஜிக்கா பண்றாங்க. காட்ஃபாதர்ன்ற ஒரு பிலிம்ல வந்து ஒரு சின்ன ஒரு டைலாக் வரும், கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பட் கீப் யுவர் எனிமீஸ் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏன் அதுக்கு அர்த்தம் அப்படின்னாக்கா, உங்க எனிமீஸை வந்து இன்னும் நீங்க க்ளோசரா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற ட்ரம்ப்புக்கு வந்து எனிமி யாருன்னு தெரியும். எனிமி அவங்க யுஎஸ் பொறுத்த வரைக்கும் யுஎஸ்க்கு ஒரே எனிமி தான் இப்போ சைனா. ஏன் யுஎஸ்க்கு சைனா எனிமினாக்கா, எக்கனாமிக்கலி யுஎஸ்ஆல கண்ட்ரோலே பண்ண முடியாது. சோ அவங்களுக்கு ஒரே எனிமி வந்து சைனா. நம்பர் 2, வேற யார் நமக்கு எனிமி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வேற யாருமே கிடையாது. இப்போ சைனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. சோ அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறாங்கன்னாக்கா, நம்ம யாரையும் பகிச்சிக்க கூடாது, எல்லா மார்க்கெட்ஸையும் வந்து நம்ம சைட்ல கொண்டு வரணும், எல்லாரும் இப்ப சைனா கூட ஃப்ரெண்ட்லியா போயிட்டாங்க, நம்ம கூட யாருமே இல்ல அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அதனால என்ன பண்றாங்கன்னாக்கா, ஈரானையும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க நியூக்ளியர் டீல் சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொண்டு வர பாக்குறது. பாகிஸ்தான் அண்ட் இந்தியா ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு இந்தியா வந்து என்னைக்குமே ஒரு க்ளோஸா தான் இருக்கிறாங்க. அது இல்லாம வந்து ப்ராபப்ளி இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்ல இட்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா நிறைய பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் இஷ்யூஸ் எல்லாம் கூட இருக்கு. அதனால இந்தியா ஆல்வேஸ் க்ளோஸா தான் இருப்பாங்கன்னு தெரியும். அப்ப பாகிஸ்தானை வந்து நம்ம க்ளோஸா வச்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த இப்போ கொஞ்சம் நிறைய ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பாகிஸ்தானை க்ளோஸா இருக்கிறாங்க. சோ நிறைய கண்ட்ரிஸ் யாரெல்லாம் வந்து சைனா கூட க்ளோஸா இருக்கிறாங்களோ எல்லாரையும் அவங்க வந்து ரஷ்யா அதே மாதிரிதான். ரஷ்யாவையும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி யூரோப் வார்ல வந்து ரஷ்யாவும் சைனாவையும் ஒன்னும் சேர்க்க விடக்கூடாதுன்ட்டு ரஷ்யா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராட்டஜிக்கா யுஎஸ் பக்கத்துல இருக்கிறாங்க. சோ யுஎஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா they want to alienate and strategically control the location. ஓகே, இப்ப நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இப்ப அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இல்ல இங்க மிடில் ஈஸ்ட் நடக்கக்கூடிய இந்த சண்டையை பொறுத்தளவு அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா இப்ப பார்க்கும்போது ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை டார்கெட் பண்றாங்க இஸ்ரேல். அது ஒன்றும் பெருசா இன்டர்நேஷனல் இம்பாக்டை ஏற்படுத்தாது. உலகம் என்னமோ ஈரானை நம்பி இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியாது. பட் இப்ப என்ன ஆகும்னா, ஈரான் நினைச்சாங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்கன்னா ஓவராலா ஆயில் சப்ளை வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சவுதி அரேபியால இருந்து வரக்கூடிய எண்ணெய் வந்து மற்ற நாடுகளுக்கு போகாம ஸ்டாப் பண்ணிடலாம். ஏற்கனவே 40-50% ஆயில் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியா தான் போகுதுன்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்குமே அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் இப்ப ஹவுட்டிஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்கன்னா சோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அது அமெரிக்காவும் பாதிக்கும்ல. எக்கனாமிக் வார்ஃபேர் ஆரம்பிச்சிச்சுன்னா டெஃபினெட்லி அது வந்து பாதிக்கும். ஆயில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் ரிசோர்சஸ். அதை வச்சு நீங்க எந்த விதமான குளோபல் வார்ஃபேரே ஆரம்பிக்கலாம். ஆனா அது வந்து ரெண்டு பேரையும் பாதிக்கும். ஈரானோட எக்கானமி வந்து கம்ப்ளீட்டா ஆயில் தான்.
அவங்க ஈரான் அண்ட் சைனாவோட ரிலேஷன்ஷிப் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கா போயிடுக்குது. ஏன் அப்படின்னாக்கா சைனா வந்து கம்ப்ளீட்டா நாங்க வந்து ஈரானோட கம்ப்ளீட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரோம். கிட்டத்தட்ட ஐ திங்க் அது ஒரு $400 பில்லியன் கான்ட்ராக்ட் ஒன்று நடந்தது. இது ஒரு 3-4 வருஷம் மேல நடந்தது. என்னன்னாக்கா கம்ப்ளீட்டா சைனா வந்து ஈரானோட லீகல் ஃபைனான்சியல் சிஸ்டம், மற்ற எல்லா டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் நாங்க அப்கிரேட் பண்ணி கொடுக்குறோம். இன் ரிட்டர்ன் நீங்க எனக்கு ஆயில் 5 வருஷம் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று நடந்தது. சோ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஒரே பிசினஸ் அப்படின்னாக்கா ஆயில் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. சோ அந்த ஆயில் ஒரே பிசினஸ் வச்சுதான் அவங்களும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து அவங்க ஈரான் அதை டிஸ்ட்ராய் பண்ணாங்கன்னா அந்த சப்ளை செயினை, அது அவங்களோட பாவர்ட்டியை தான் இன்க்ரீஸ் பண்ணும். அது ஏற்கனவே மக்கள் வந்து தே ஆர் வெரி ஆங்கிரி வித் த கவர்மெண்ட். அதை வந்து இது வில் மல்டிப்ளை மெனி டைம்ஸ். இப்போ இன்னைக்கு முக்காவாசி கண்ட்ரில வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு சின்னது விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஈரான் கவர்மெண்ட் வந்து எப்ப இந்த வார் ஆரம்பிச்சிச்சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட்டை கட் பண்ணாங்க. ஏன்னா அதுதான் நான் சொல்றேன், இந்தியா பாகிஸ்தான் வார் அப்பயே பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நடந்த அந்த வார் அப்பயே இன்டர்நெட் வந்து இஸ் வெரி இன்ஃபுளுன்ஷியல் திங். ஏன் அப்படின்னாக்கா இன்டர்நெட் வச்சு நிறைய ப்ரொபகண்டா வார்ஃபேர் நடக்குது. ப்ரொபகண்டா வார்ஃபேர் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா விதமான சோசியல் மெசேஜஸ், அதாவது பொலிட்டிக்கல் மெசேஜஸ், பேட்ரியாட்டிக் மெசேஜஸ் இதெல்லாம் வந்து சர்க்குலேட் பண்ணி ராங் மெசேஜஸ் கொடுப்பாங்க. இப்போ ராங்னு சொல்ல முடியாது, பேட்ரியாட்டிக் மெசேஜஸ் ஆர் ப்ரொபகண்டா மெசேஜஸ், எந்த மெசேஜ் மக்களுக்கு போகணுமோ அதை மட்டும் தான் போக வைப்பாங்க. சோ இப்ப நான் வெளியே இருந்ததுனால எனக்கு வந்து வேற விதமான ஒரு மெசேஜஸ் கிடைச்சிச்சு. எங்களுக்கு ராய்டர்ஸ் மூலியமா மெசேஜஸ் அந்த மாதிரி கிடைச்சு, இப்ப நியூட்ரலா மெசேஜ் கிடைக்கும். இப்ப அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா எப்படி இந்தியா உள்ள அதே மாதிரி அந்த வார் அப்போ ஒரு சில ரெஸ்ட்ரிக்டிவ் மெசேஜஸ் வந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு ஈரான் உள்ளயும் பாத்தீங்கன்னாக்கா இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க. இன்டர்நெட்டை கட் பண்ணதுக்கு அப்புறமேலு ஆட்டோமேட்டிக்லி வந்து நேத்து இலான் மஸ்க் வந்து ஸ்டார்லிங்க் ஆன் பண்ணி விட்டாரு. சோ மக்களுக்கு வந்து ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ பேசிக்கலி என்னன்னாக்கா இந்த மாதிரி ஒரு வார்ஃபேர் ஆரம்பிச்சிச்சுனாக்கா இட் வில் டெஃபினெட்லி லீட் டு அன் எக்கனாமிக் கன்சிக்வன்ஸ். சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் கன்சிக்வன்ஸ் வரக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து நம்ம மக்கள் நம்ம கூட இருக்கணும். அதை வந்து they should not be manipulated by outside information. அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்நெட்டை வச்சு மற்ற பேங்கிங் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து கிராஷ் பண்றதுக்கு சான்சஸ் உண்டு. சோ அதனால they will always protect things. சோ இப்ப இஸ்ரேலிஸை பொறுத்தளவுல அவங்களோட வாதம் என்னவா இருக்குன்னா, ஃபியூச்சர்ல ஈரான் நிறைய அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குயிக்கா நெக்ஸ்ட் ஒரு 6 months to 1 year அவங்களால அரௌண்ட் 8 ஆட்டம் பாம்ஸ் வரைக்கும் அவங்களால உற்பத்தி பண்ண முடியும். சோ அதனால இது ஒரு பெரிய நியூக்ளியர் த்ரெட்டா இருக்கு, அதனாலதான் அட்டாக் பண்றோம் அப்படின்றதுதான் இந்த வாதமா இருக்கு. ஆனா இது உண்மையாவே ஈரான் வந்து ஒரு பெரிய ஒரு த்ரெட்டா இல்லைன்னா இஸ்ரேல் இது ஒரு சாக்கு போக்கா யூஸ் பண்றாங்களா? ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மொசாடுக்கு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு ஈரான்ல. முக்கியமான லீடர்ஸை பின் பாயிண்ட் பண்ணி டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது ஈரான் கையில நிஜமாவே நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் இருந்தாலுமே கூட அதை யூஸ் பண்ண முடியுமா இஸ்ரேலுக்கு எதிரான்றது பெரிய கேள்விதான். ஏன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் போட்டாலே இவன் அட்டாக் பண்ணிடுவான் இஸ்ரேல். சோ இது ஒரு எக்ஸ்கியூஸா தான் யூஸ் பண்றாங்களா, நிஜமாவே ஒரு த்ரெட்டா தான் பாக்குறாங்களா? இஸ்ரேல் வந்து நிஜமாவே த்ரெட்டா தான் பாக்குறாங்க. ஏன் த்ரெட்டா பாக்குறாங்கன்னாக்கா உங்களுக்கு நியூக்ளியர் டெக்னாலஜில நீங்க வந்து டாமினன்ஸ் வந்துருச்சுன்னா அந்த டெக்னாலஜியை நீங்க பக்கத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் கொடுக்கலாம்ல. நாளைக்கு வந்து ஹவுதீஸ் கிட்ட கொடுக்கலாம், யெமன் கிட்ட கொடுக்கலாம், ஹவுதீஸ் கிட்ட கொடுக்கலாம், ஹமாஸ் கிட்ட திரும்ப நீங்க இது பண்ணலாம், ஹிஸ்புல்லா கிட்ட கொடுக்கலாம். சோ ஆட்டோமேட்டிக்லி அந்த நியூக்ளியர்ன்றது இட்ஸ் அ வெரி, அதை யாருமே எக்காரணத்துக்கு கொண்டு யூஸ் பண்ணக்கூடாத ஒரு டெக்னாலஜி. அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து அவங்க வந்து யாரு கையில போயிடுச்சுனாக்கா தென் இட் வில் பிகம் லைக் a threat to the world. அதனால இவங்க வந்து அதை நம்ம இப்பயே வந்து அவங்க வந்து பண்ண விடக்கூடாது அப்படின்றது பாக்குறாங்க. இஸ்ரேல் கிட்டயும் வந்து ஜெரிகோ 2 அப்படின்றது நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கிறாங்க. சோ டெஃபினெட்லி அவங்க அதை வந்து they don't use it down across. சோ என்ன அவங்க வந்து ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அதுக்கோசரம் அவங்க வந்து அதனாலதான் வந்து சொல்லணும்னாக்கா இஸ்ரேல் has one of the most protective technologies of the world. வேர்ல்டுலயே உள்ள ஃபர்ஸ்ட் விதமான அயன் டோம். அந்த அயன் டோம்ன்றது என்னன்னாக்கா 3 ப்ரோன் அட்டாக். அது 3 ப்ரோன் அட்டாக்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிசைல் உள்ள வரும்பொழுது அந்த ரேடார் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். அதாவது ஒரு மிசைல் வந்து இஸ்ரேலை நோக்கி வருது அப்படின்றத அந்த ரேடார் வந்து ஆக்டிவேட் ஆனோன்னு என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வருதுன்றத அந்த ஒரு சாஃப்ட்வேர் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க.
இந்த டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இருக்குது அப்படின்றது மிசைல் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இது இந்த டிஸ்டன்ஸ்ல வருதுன்னா இங்க இருந்து நம்ம ஒரு வெப்பனை அமைச்சு அதை தாக்கணும் அப்படின்றது 3 prone அட்டாக் அது. சோ அதை வச்சு அவங்க வந்து தே டார்கெட்டட் டவுன். ஆனா இப்போ வந்து ஒரு 200-300 எல்லாம் வந்தோடனே அந்த ஒரு கால்குலேஷன் வந்து அந்த அளவுக்கு ஆகாதனால ஃபியூ மிசைல்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து உழுவுது. அதனால அவங்க வந்து அடுத்த விதமான ஒரு நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை வந்து அயன் பீம் அப்படின்னு சொல்லி ஒரு லேசரை நோக்கி யூஸ் பண்ணி அவங்க ஒரு புது இது கொண்டு வராங்க. ஸோ இஸ்ரேலோட வெப்பன்ஸ் டெக்னாலஜிஸ் ஆர் வே ஆஹெட். அவங்க வந்து ஈரானை வந்து ஒரு த்ரெட் எல்லாம் பார்க்கல, ஆனா வந்து அந்த நியூக்ளியர்ன்றது ஒரு த்ரெட்டா பாக்குறாங்க. அது வந்து யார் கையில வேணாலும் ஈரான் நாளைக்கு ஈரான் கொடுத்து விட்டுறலாம்ல, அதனால தே ஃபைண்ட் இட் அஸ் a very challenge. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன, நீங்க சொன்ன மாதிரி இஸ்ரேல் கிட்ட பெரிய ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு, அயன் டோம் இருக்கு, அப்புறம் அயன் பீம் வந்து இன்னும் ரெடி ஆகல நினைக்கிறேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல மேபி அயன் பீம் கூட அவங்க இருக்கலாம். ரைட். அது போக டேவிட் ஸ்லிங்ன்ற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, அது போக ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, அப்புறம் அமெரிக்கன்ஸ் பிரிட்டிஷ்காரங்க இவங்க எல்லாம் பேட்ரியட் டிஃபென்ஸ் எல்லாம் கூட மிடில் ஈஸ்ட்ல இருக்கு, வேற நிறைய டிஃபென்ஸ் சிஸ்டமும் இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா ஈரான் கிட்ட ஏகப்பட்ட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு. அரௌண்ட் 2000 to 3000 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்க நிறைய ட்ரோன்ஸ் அனுப்புறாங்க, நிறைய மிசைல்ஸ் லான்ச் பண்றாங்க. இது அவங்களோட இஸ்ரேலோட அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் டெஃபினட்டா ஓவர்வெல்ம் பண்ணும். எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டமுக்குமே வீக்னஸ் இருக்கும். அந்த வகையில ஏகப்பட்ட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் உள்ள வரும்போது டெஃபினட்டா அது டிஃபென்ஸ் சிஸ்டமையும் அது ஓவர்வெல்ம் பண்ணும். சோ அந்த வகையில இவ்வளவு பாதிப்பு ஏற்படும் இஸ்ரேல் நினைக்கலையோ? இஸ்ரேல் எதிர்பார்ப்பை மீறி பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இப்ப நிறைய மிசைல்ஸ் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணிருக்கல. அதாவது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, நம்ம சிவிலியன்ஸ், ஈரான்ல இருக்கிற சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணக்கூடாது. ஏன் சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணக்கூடாதுன்னா, இப்ப சிவிலியன்ஸ் வந்து அவங்களே வந்து அவங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறாங்க. ஆனா இதே இஸ்ரேல் வந்து சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னாக்கா, அப்ப வந்து அவங்க சிவிலியன்ஸ் வந்து கவர்மெண்ட் கூட சேர்ந்துருவாங்க. சோ அந்த ஒரு மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் மேல இருக்கிற அந்த கோவத்தை வந்து இஸ்ரேல் யூஸ் பண்ணிட்டு வெறும் பிரெசிஷனா அந்த டார்கெட்டை பண்ணி ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஈரான் என்ன பண்றாங்கன்னாக்கா, சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணாதான் வந்துட்டு இஸ்ரேல் வந்து நிறுத்துவாங்க. ஏன்னாக்கா பெஞ்சமின் நெதன்யாஹூ மேலேயும் மக்களுக்கு கோபம் இருக்குது. ஏன்னா பெஞ்சமின் நெதன்யாஹூ வந்து அந்த அளவுக்கு வெறும் அக்ரெசிவா போறாரு. ஏன்னா நீங்க ஒண்ணு கவனிக்கணும், இந்த மாதிரி ஒரு போர் ஆரம்பிக்கும் போது பெஞ்சமின் நெதன்யாஹூ என்ன சொல்லிட்டாருன்னா, இது இன்னும் ஒரு 60 நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும், நீங்க வந்து யூ நீட் டு இதை நீங்க தாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா அந்த 60 நாளைக்கு வந்து ஒரு குழந்தை ஸ்கூல் போக முடியாது, 60 நாளைக்கு வந்து பிளைட்ஸ் எதுவும் பறக்க முடியாது, 60 நாளைக்கு வந்து வெப்பன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கணும். அப்பப்போ வந்து எப்ப வேணாலும் சைரன் ஆன் ஆகி வரும். அப்படின்னாக்கா மக்களால வந்து டெஃபினெட்லி அதை வந்து இன்னைக்கு உங்க கண்ட்ரியில இப்ப ஒரு கண்ட்ரியில டெய்லி வார் நடந்துட்டு இருக்குன்னா உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப வந்து இன்னைக்கு யுக்ரைன்ல வந்து 3 இயர்ஸா வந்து வார் நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு ஒரு பெரிய இதா தெரியாது. ஆனா அதே நீங்க ரஷ்யாவை அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா, மாஸ்கோல வந்து ஒரு 10 நாள் நின்னாலும் அது ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஏன்னா உள்ளுக்குள்ளேயே வந்தது இல்ல வெப்பன்ஸ். அது மாதிரி வந்து இப்போ வந்து ஈரான் அட்டாக் பண்ணும்போது டெஃபினெட்லி இட் இஸ் ஹால்டிங் குவைட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஆனா அது வந்து இஸ்ரேல் ஹஸ் ஆல்வேஸ் பீன் டார்கெட் விச் இஸ் நோன். இன்னொன்னு அவங்க சிவிலியன்ஸும் டார்கெட் பண்ணல. ஆனா அதே இவங்க வந்து இப்ப சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள இஸ்ரேல் உள்ள ஒரு கோபம் வரும் அப்படின்றத ஈரான் வந்து எதிர்பார்க்கறாங்க. So to larger extent வந்துட்டு they both are making sure that எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ பார்ப்போம். at the same time எந்த அளவுக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணி நம்ம வந்து அந்த ஒரு யார் அந்த ஃபர்ஸ்ட் நெகோசியேஷன் டேபிளுக்கு வராங்க அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி they are waiting to see. ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இப்ப இஸ்ரேலை பொறுத்தளவுல ஈரான் அவங்களுக்கு ஒரு த்ரெட் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. பட் அதை தாண்டி நடக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மோதல்கள் ஏதோ ஒரு வகையில இஸ்ரேலுக்கு தேவை அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஏன்னா இன்னும் அவங்க ஃபுல்லா ஹமாஸ வீழ்த்தல, இன்னும் காசா பகுதியில நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இஸ்ரேலோட படைகள் அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க. சோ அதுவே இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை தான். அந்த பிரச்சனையே இன்னும் முடிவுக்கு வரல. அதுக்குள்ள புதுசா இன்னொரு பெரிய லெவல் மோதல்ல அவங்க ஈடுபடுறாங்க. ஈரானோட கான்ஃபிளிக்ட் அவங்க எஸ்கலேட் பண்றாங்க. சோ சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, பெஞ்சமின் நெதன்யாஹூவுக்கு தேவை இருக்கு, வார் எஸ்கலேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அவரு ஹைலி கரப்ட் பொலிட்டீஷியன், அவருக்கு மேல நிறைய கரப்ஷன் சார்ஜஸ் எல்லாம் இருக்கு. நார்மல்சி ரிட்டர்ன் ஆயாச்சுன்னா பெஞ்சமின் நெதன்யாஹூவுக்கு ஜெயில போட்டுருவாங்க. சோ இந்த மோதல்கள் அவருக்கு தேவை. அதனாலதான் ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் அவரு ஒரு வார் மோட்லயே வச்சிருக்காரு அப்படின்றாங்க. எப்படி பாக்குறீங்க? பெஞ்சமின் நெதன்யாஹூவோட நீங்க பர்சனல் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, he is always seen as Mr. Security.
ஆர் ஹி இஸ் ஆல்வேஸ் அ ஹார்ட் லைனர், அதாவது மிஸ்டர் செக்யூரிட்டி இல்ல ஹார்ட் லைனர். ஏன் அப்படின்னாக்கா அப்பயே 1990s பாத்தீங்கன்னாக்கா ரபின்க்கும் அரஃபத்க்கும் வந்து பில் கிளின்டன் வந்து 2 பேரையும் உட்கார வச்சு 2 ஸ்டேட் தியரியை வந்து தே brought it down, இஸ்ரேல் அண்ட் பாலஸ்டைன். பட் ஆனா அது வந்து உங்களுக்கு கடைசியா வந்து உங்களுக்கு எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிற சமயத்துல வந்து ரபினோட அசாசினேட் பண்ணிட்டாங்க. ஒரு ஜூவே வந்து ரபினை வந்து நாங்க இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு அசாசினேட் பண்ணாங்க. அப்போ அந்த சமயத்துல வந்து யார் அந்த அந்த எதிர் நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற அந்த வேறு எதிர் இதை வந்து கிரியேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பெஞ்சமின் நேத்தன்யாஹூ. அவர் தான் வந்துட்டு மக்கள் மத்தியில வந்துட்டு நம்ம இதை இந்த பீஸ் ப்ராசஸ நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது, இது வந்து அவங்களுக்கு தான் வந்து பாதிக்க போறது சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்பயே அதை ஆரம்பிச்சு விட்டாரு. அது இல்லாம ஹி ஹாஸ் அ பர்சனல் ரெக்கார்ட் ஆல்சோ. அவரோட பிரதர் ஆல்சோ டைட் பை த ஹமாஸ் இதுல அந்த ஹைஜாக்கிங்ல தான் வந்து ஹிஸ் பிரதர் ஆல்சோ டைட். அது வந்து இட்ஸ் பர்சனல். ஸோ இந்த லாஸ்ட் 20-30 இயர்ஸ்ல பீங் அ ஹார்ட் லைனர் மிஸ்டர் செக்யூரிட்டியா இருக்கும்போது இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அவர் மேல வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு இது இல்ல. he has lost quite a lot. கரப்ஷன் கேசஸ்லாம் வந்தது. பிளஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஃபுல் மெஜாரிட்டியாவே அவரால் ஜெயிக்க முடியல. சோ அவர் வந்து இந்த ஒரு சேலஞ்சஸ் இருந்தது. மூணாவது வந்து அந்த எப்போ இந்த அவர் மேல ஒரே இதே வந்து மிஸ்டர் செக்யூரிட்டி தான். ஆனா எப்போ அந்த அக்டோபர் அட்டாக் வந்ததோ அப்ப அதுவும் வந்து உடைஞ்சு போச்சு. சோ ஆட்டோமேட்டிக்லி வந்து ஹி இஸ் நாட் சீன் அஸ் அ வெரி அவரு வந்து எப்போ நீங்க எப்போ ஆட்சி எப்போ நீங்க வந்து காலி பண்ணுவீங்கன்ற மாதிரிதான் மக்களும் அங்கேயும் வந்து விரும்புறாங்க. we need a different way of handling இது இந்த மாதிரி நீங்க வந்து ஏன்னா அதுதான் சொல்றேன், எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு மற்ற கண்ட்ரி எல்லாம் இஸ்ரேல் பாலஸ்டைன்றது ஒரு ஒரு ஹேட்டாவே மாறிடுச்சு. ஆனா நீங்க பாலஸ்டைன் உள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா டெஃபினெட்லி இந்த மாதிரிலாம் கிடையாது. பாலஸ்டீனியன்ஸ் நிறைய பேர் வந்து இஸ்ரேல் உள்ள வந்து மக்களோட வேலை பார்த்து நிறைய பேர் வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணி அங்க இருக்கிறாங்க. ஆனா அட் த சேம் டைம் வந்து காசால இவங்க பண்ணது வந்து இருக்கிறதுலே அநியாயம். அதாவது இப்போ சாப்பாடே கொடுக்காம எல்லாம் அதுதான் இதை வந்து இஸ்ரேலிஸே என்ன சொல்றாங்க, நீங்க அப்படி பண்ணும்பொழுது அவங்க திரும்ப வந்து பண்றதுக்கு தானே அவங்க வந்து ரிட்டாலியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி மக்களே சொல்றாங்க. சோ தப்பு வந்து உங்க மேல இருக்குது அப்படின்னு சொல்லி இவரு வந்து நான் அக்ரெசிவா தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவரு கிட்ட இது செய்யறாரு. So at the end of the day இப்ப எப்படி வந்து எண்ட் ஆகும்ன்றது it needs to go ahead. ஏன்னா at some point of time the war needs to end. If it ends with Iran and after Iranல வந்துட்டு if he goes for once again a election நாக்க அது வேற மாதிரி ஒரு ப்ராசஸா மாறும். அப்படி இல்லைனாக்க மக்கள் will decide what has to be done ahead. சோ இப்ப எப்படி பாக்குறீங்க, இப்ப பெஞ்சமின் நெத்தன்யாஹூவை பொறுத்தளவுல ஒரு பாயிண்ட்ல அவரோட பாப்புலாரிட்டி ரொம்ப கம்மியா இருந்தது. எஸ்பெஷலி அக்டோபர் அந்த அட்டாக்கு அப்புறம் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவோட பாப்புலாரிட்டி பெரிய லெவல்ல கம்மியாச்சு. இப்பவும் இஸ்ரேலி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இப்ப நிறைய மிசைல்ஸ் பார்த்தோம்னா இஸ்ரேல்ல வந்து விழுது, அது இஸ்ரேலி மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. சோ ஃபியூச்சர்ல மக்கள் இஸ்ரேலுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா மோஸ்ட்லி டிவி நம்ம பார்க்கும்போது ஈரான்ல ஒரு ரெஜிம் சேஞ்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றத டிபேட் பண்றாங்க. அது இஸ்ரேல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இஸ்ரேல் ப்ராபப்ளி, அதாவது the first thing is இஸ்ரேலிஸ் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது ஒரு 2 இயர்ஸா ஆரம்பிச்சிருச்சு. இட் இஸ் கண்டினியூவிங் டு a larger context. இப்போ இதுதான் அவங்க ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரா பாக்குறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்க்கல, இது ஒரு ஃபுல் ஸ்கேலா பாக்குறாங்க. இது அவங்க எப்ப முடியும்னு பாக்குறாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமேல் ப்ராபப்ளி தே மைட் தட் இஸ் தேர் ஓன் ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த கவர்னன்ஸ் வேணுமா அப்படின்றது. ஏன்னா நாளைக்கு வந்து ஈரானையும் அவர் வந்து இன்கேஸ் அதை ஒரு கண்ட்ரோல் அப்படி ஏதோ ஒரு நெகோசியேஷன் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ப்ராபப்ளி அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கேன் சேஞ்ச். அவர் வந்து நாளைக்கு ஒரு ஹீரோயிக்கா கூட பார்க்கலாம், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப பொறுத்த வரைக்கும் there is definitely a percentage of people who are annoyed or unhappy with his way of handling things. அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணிருக்கான்றதுல கொஞ்சம் ஒரு டிசாட்டிஸ்பாக்சன் இருக்குது, நிறைய டிசாட்டிஸ்பாக்சன் இருக்குது. ஏன்னா ஒரு மெயின் டிசாட்டிஸ்பாக்சன் என்னன்னாக்கா நிறைய ஹாஸ்டேஜஸ் வந்து இறந்து போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா ஹாஸ்டேஜஸை நீ மீட்கிறதுக்கு நீங்க வந்து நெகோசியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு டெரர் குரூப்போட யாரும் யூஸ்வலா வந்து நெகோசியேட் பண்ண மாட்டாங்க. அது இன் ஜெனரல் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஏர் இந்தியா இதை இப்போ நெகோசியேட் பண்ணி தான் அப்புறம் தே மேட் a lot of mistakes அப்படின்னு சொல்லி இந்தியா ஆல்சோ லேர்ன்ட் இட். ஸோ யூஸ்வலா யாருமே நெகோசியேட் பண்ண மாட்டாங்க. பட் லெட் us see, இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் a wait and watch to understand it.
ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.